Om Sai Ram, Vanakkam, welcome to Grandma's class. In this video, we are going to see the lesson, The Legend of Jaswant Unit 3 Supplementary, Term 1 English, Standard 5, Samachir Kalvi. A separate video for the exercise of this lesson is done. The link is given in the description box. Before going to the lesson, let's see the glossary. Legend. A story coming from the past, not verifiable. A story of the past, அதாவது பழைய காலத்தில் நடந்த ஒரு கதை, ஆனால் அதுக்கு போதுமான ஆதாரங்கள் அதுக்கு இல்லை. காதின் வழியாக நம்ம கேட்டு கேட்டு எடுத்துட்டு வந்த கதை. Garhwal, an administrative division in Uttarakhand. A district is called Garhwal in Uttarakhand. Regroup, to organize in a new tactical formation. ரீக்ரூப், ஒரு குரூப் வந்து ஏற்கனவே இருக்கிற ஒரு குரூப்பில் சின்ன சின்ன மாற்றங்களோட திரும்ப அந்த குரூப்பை உருவாக்குறது. தட் இஸ் கால்ட் ரீக்ரூப். ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், அடிஷ்னல் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஆர்மி. ஸோ திஸ் வேர்ட் பிலாங்ஸ் டு த மிலிட்டரி ஒர்க். அதாவது ஆர்மியில் வந்து ஒரு குரூப்பில் இருக்கிற மக்கள் சோல்ஜர்ஸ் பத்தலைனாலோ இல்லை அம்யூனிஷன் வெப்பன் பத்தலைனாலோ அதை வந்து அடிஷ்னலாக சேர்த்து மறுபடியும் அந்த குரூப்பை ரெடி பண்ணுறது. தட் இஸ் கால்ட் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். Monpa tribe, a major ethnic group in Arunachal Pradesh. ஸோ அருணாச்சல் பிரதேஷில் இருக்கிற ஒரு மலைவாழ் மக்கள், அவங்கள வந்து மொனப்பா ட்ரைப்னு சொல்கிறது. Battalion, a military unit consists of 300 to 800 soldiers. A group of soldiers is called a battalion. So number is, it is said it is 300 to 800. ஸோ இந்த மாதிரி 800 வரைக்கும் குரூப்பாக இருக்கிற சோல்ஜர்ஸை ஒரு பெட்டாலியன்னு சொல்கிறது. இன்ட்ராகேஷன், டு கொஸ்டன் சம் ஒன் அக்ரெசிவ்லி. இன்ட்ராகேஷன் மீன்ஸ் டு மேக் கொஸ்டன்ஸ், ஃபைண்ட் அவுட் சம்திங் எல்ஸ். ஸோ எதையாவது தெரிஞ்சுக்க ஆர்வப்பட்டு அல்லது அவசியத்தினால ரொம்ப கடினமான முறையில் ஒரு ஆளை கேள்வி கேட்குறது. பிராஸ் பஸ்ட், a statue made of brass depicting a person's head or neck. ஸோ தலையளவோ அல்லது கழுத்தளவு இருக்கிற ஒரு சிலையை வந்து நம்ம பஸ்ட்டுன்னு சொல்லுவோம். இது பிராஸ் பஸ். ஸோ பிராஸ்னால் செய்யப்பட்ட ஒரு சிலை. த லெஜண்ட் ஆஃப் ஜஸ்வந்த் கார். ஜஸ்வந்த் சிங் ராவத் வாஸ் அன் இந்தியன் சோல்ஜர். த பிளேஸ் ஜஸ்வந்த் கார் இன் அருணாச்சல் பிரதேஷ் கெட்ஸ் இட்ஸ் நேம் ஃப்ரம் ஹிம். ஜஸ்வந்த் சிங் ராவத் அப்படிங்கிற ஒரு இந்தியன் சோல்ஜர் இருந்தார். அவருடைய பேர்னால தான் அந்த கிராமமே இப்போ ஜஸ்வந்த் கார் அப்படிங்கிற நேமை பெற்றிருக்கு. அந்த கிராமம் வந்து அருணாச்சல் பிரதேசத்தில் இருக்குது. த ரைஃபிள் மேன் ஆஃப் 4th கார்வால். ஸோ கார்வால் டிஸ்ட்ரிக்டில் இருந்த ரைஃபிள் மேனில் இவரும் ஒருத்தர். ஹிஸ் பேட்ரியாட்டிசம் அண்ட் வேலர் இஸ் ரெக்கார்டட் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா ஆஸ் த பேட்டில் ஆஃப் நொரனங். ஸோ த பேட்டில் ஆஃப் நொரனங்கிற பேரில் இவருடைய தேசபக்தி, தைரியம் எல்லாமே ஹிஸ்ட்ரியில், இந்தியன் ஹிஸ்ட்ரியில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. த லெஜண்ட் ஹேண்டட் டவுன் த்ரூ த ஏஜஸ் ஆஃப் நொரனங் இஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் மோர் இன்ஸ்பைரிங். ஸோ இந்த கதை, நொரனங்கிற ஏரியாவில் நடந்த இந்த கதை நமக்கு தொடர்ந்து நம்மளுக்கு சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்குது. பிகாஸ் இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இன்ஸ்பைரிங். ரொம்ப அருமையான ஒரு கதையும், அடுத்தது ரொம்ப இன்ஸ்பைரிங், நம்மளுடைய மனசை ரொம்ப ஊக்குவிக்கக்கூடிய அல்லது நமக்குள் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய மிக அருமையான ஒரு வாழ்க்கை கதை தான் இந்த ஜஸ்வந்த் சிங் ராவத்துடைய கதை. In the final phase of the Indo-China War, Noranang was the last stand of the Indian army against the Chinese soldiers. So in 1962 there was a war between India and China. ரொம்ப ஃபேமஸாக சொல்லப்படுற ஒரு யுத்தம் அது இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நடந்தது. ஸோ அதில் ஃபைனல் ஃபேஸ், கடைசி நிலைக்கு வந்துட்டாங்க. நுரனங் வாஸ் த லாஸ்ட் ஸ்டாண்ட். ஸோ கடைசியாக இருந்த பாயிண்ட் வந்து நுரனங்கிற இடம் தான். ஸோ அங்கே நடந்த இதில் எல்லா இந்தியன் ஆர்மி வந்து சைனீஸுக்கு எதிராக போர் செய்துட்ருக்காங்க. த பேட்டில் ஸ்டார்டட் ஆன் 17th November 1962 and continued for 72 hours. ஸோ டேட்டே கொடுத்துருக்குறாங்க. 17th November 1962 தான் இந்த வார் ஆரம்பிச்சுது. 72 hours. At 5 a.m. in the eastern Himalaya, Chinese troops attacked
Nuranang. So on 17th early morning, the Chinese attacked at the place Nuranang. Knowing the strength of the Chinese soldiers, the Indian soldiers of the post were ordered to retreat and regroup. So Chinese soldiers oda strength பார்த்து Indian soldiers க்கு order வந்தது என்னதுன்னா அந்த இடத்தை விட்டு வெளியில போக சொல்லி retreat பின்னாடி வந்து regroup மறுபடியும் உங்களை நல்லா strengthen பண்ணிக்கிட்டு அதுக்கு பிறகு அந்த வாருக்கு போங்க அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று இந்தியன் சோல்ஜர்ஸ்க்கு வந்தது. Because the Chinese were stronger than Indians. But Jaswant did not leave his post and decided to continue the fight or at least hold the Chinese until the reinforcements arrive. But Jaswant மட்டும் அந்த இடத்தை விட்டு போகல. He decided to fight continuously. தொடர்ந்து சண்டை போடணும்னு தீர்மானிச்சாரு. சண்டை போட முடியலைனாலும் அட்லீஸ்ட் ரீக்ரூப் பண்ணி ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் எக்ஸ்ட்ரா வெப்பன்ஸோட எக்ஸ்ட்ரா சோல்ஜர்ஸோட நம்ம இந்தியன் ஆர்மி வர வரைக்கும் அட்லீஸ்ட் சைனீஸை நிறுத்தியாவது வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் மட்டும் அந்த இடத்துலையே நின்றுட்டாங்க. Jaswant was helped by 2 Monpa tribal girls named Sela and Noora. So there were 2 girls named Sela and Noora from the tribal. So இந்த tribal peopleல 2 பிள்ளைங்க இருந்தாங்க. அவங்க வந்து ஜஸ்வந்த்க்கு ஹெல்ப் பண்ணாங்க. They set up weapons at separate points. ஸோ நிறைய இடங்களில் துப்பாக்கியில் வந்து எல்லா வெப்பனையும் பக்கத்தில் செட் பண்ணி கொடுத்தாங்க. ஜஸ்வந்த் taught the girls to fire the weapons. ஸோ எப்படி அந்த வெப்பனை வந்து ஃபயர் பண்ணுறது சுடுறது அப்படிங்கிறதையும் இவர் சொல்லி கொடுத்தாரு. He also alternately ran to these points and kept firing. ஸோ ஒவ்வொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஓடி ஓடி பல இடங்கள்லேருந்து துப்பாக்கி கொண்டு வெளியில் போகிற மாதிரி ஒரு இம்ப்ரெஷனை சைனீஸ்க்கு ஏற்படுத்தினாங்க. ஸோ நிறைய குண்டுகள் போச்சு. இவங்க 3 பேருமே மாறி மாறி ஒவ்வொரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு ஓடி ஓடி அந்த துப்பாக்கியால் சுட்டாங்க. All 3 maintained heavy firing on the Chinese army. ஸோ ஹெவி ஃபயரிங். ஸோ அவங்க 3 பேருமே ரொம்ப வேகமாக மூவ் பண்ணுறதுனால சைனீஸ் ஆர்மி கூட ஹெவியாக ரொம்ப பலமான ஒரு சண்டை நடந்தது. His intention was to fool them that they were facing a huge battalion of Indian army. ஸோ ஜஸ்வந்த் சிங்கோட ஒரே நோக்கம் என்னது? சைனீஸை வந்து ஏமாற்றணும். என்னதுன்னா தான் ஒரு ஆள் இல்லை, இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க, ஒரு பெரிய ஹியூஜ் பெட்டாலியன், நிறைய சோல்ஜர்ஸ் இந்த இந்தியன் ஆர்மி பக்கம் இருக்கிறாங்க. ஸோ தே கீப் ஆன் ஃபைட்டிங் வித்தவுட் ஸ்டாப், நிறுத்தாமல் அவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்தணும்னு அவர் விரும்பினார். தட் ஹிஸ் ட்ரிக் ஒர்க்ட். அவர் பண்ண ட்ரிக்கும் நடந்தது. 300 சைனீஸ் சோல்ஜர்ஸ் வர் கில்டு. ஸோ கிட்டத்தட்ட அவங்க 3 பேரும் சேர்ந்து 300 சைனீஸ் சோல்ஜர்ஸை கொண்டுட்டாங்க. They came to the conclusion that they were facing a whole battalion of soldiers. Because of the death of 300 Chinese, the Chinese army thought that they were fighting with a big battalion. ஸோ அவங்களுக்கு என்ன எண்ணம் வந்தது? அவங்களுடைய ஆட்கள் நிறைய பேர் செத்ததுனால இந்த பக்கம் நிறைய இந்தியன் ஆர்மி இருந்து அவங்கள அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க நம்பினாங்க. ஸோ they decided to cut the supply food for the post. ஸோ அதனால் அடுத்து அவங்க செய்ய இது பண்ணது என்னது? முயற்சித்த ஒரு விஷயம், உணவு கொண்டு வர்றதை தடுக்கிறது. இந்த போஸ்ட்டுக்கு இத்தனை பேருக்கு உணவு வந்ததுன்னா, உணவு இல்லாமல் இருந்ததுன்னா அவங்களால போரிட முடியாதுங்கிறதுனால உணவை தவிர்க்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணாங்க. Unfortunately, the Chinese soldiers caught the man who brought food for the 3. ஸோ ரொம்ப துரதிர்ஷ்டவசமாக இந்த 3 பேத்துக்காக சாப்பாடு கொண்டு வந்த ஆளை சைனீஸ் சோல்ஜர்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. They found that man who brought food. In the Chinese interrogation, the man told the truth that a single soldier was guarding the post. Interrogation. So Chinese வந்து தொடர்ந்து கேள்வி மேலே கேள்வி கேட்டு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. Only a single soldier was in the post. ஒரே ஒரு ஆள் ஜஸ்வந்த் சிங் மட்டும்தான் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. The Chinese were surprised and also furious on learning that they were fooled by a single soldier and 2 village girls. ஸோ முதல்ல அவங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது, எப்படி ஒரே ஆள் வந்து இத்தனை சோல்ஜர்ஸை கொள்றதுக்கான ஏற்பாடை செய்ய முடிஞ்சதுன்னு இருந்தாலும் அடுத்த நிமிஷமே they became very angry, furious to learn that they were fooled. நம்ம ஏமாற்றப்பட்டோன்னு நினச்சதை பார்த்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கோவம் வந்தது. The Chinese then surrounded Jaswant Singh and launched a final attack. So now it was clear
Who was there? அங்கே யார் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அதில் ஃபைனல் அட்டாக்கு ஜஸ்வந்த் சிங்கை எல்லாரும் சுற்றி வளைச்சிட்டாங்க. Surrounded him. Noora, the tribal girl, was captured alive and Sela died in a granite burst. ஸோ நூராங்கிற கேர்ளை வந்து உயிரோட பிடிச்சிட்டாங்க. சேலாங்கிற கேர்ள் வந்து பிளாஸ்டில் இறந்து போயிட்டான். ஜஸ்வந்த் ரியலைசிங் he was about to be captured, he shot himself. ஸோ ஜஸ்வந்துக்கு வந்து தான் இப்போ பிடிபட போகிறோன்னு தெரிஞ்ச உடனே தனக்கு தானே அவன் சுட்டுக்கிட்டான். The Chinese forces cut off his head and took it back. ஸோ அவனுடைய தலையை வெட்டி அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. In the aftermath of war, the commander of Chinese forces returned his head along with a brass bust of the soldier. இந்த போரெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு the Chinese commander என்ன பண்ணார், அவனுடைய தலையை வந்து திருப்பி கொடுத்தாங்க. அதோட brass bust மார்பளவு செய்யப்பட்ட அவனுடைய சிலையும் ஒன்று கொடுக்கப்பட்டது. The brass bust was installed in the war memorial erected on his memory. ஸோ அவனுடைய ஞாபகார்த்தமாக கட்டப்பட்ட மெமோரியலில் அந்த சிலையை வச்சிருக்கிறாங்க. All army personnel who pass through this memorial pay their respects to him. So whoever the soldier crosses that way, they pay their respects. யாரெல்லாம் அந்த பக்கம் அந்த சிலையை கடந்து போகிறாங்களோ அவங்க கண்டிப்பாக அவங்களுடைய ரெஸ்பெக்ட்ஸை மரியாதையை செலுத்திட்டு போகிறாங்க. ஜஸ்வந்த் சிங் வாஸ் அவார்டட் மகாவீர் சக்ரா. ஸோ அவனுடைய மறைவுக்கு பிறகு அவருக்கு மகாவீர் சக்ராங்கிற விருது கொடுக்கப்பட்டது. The Indian Army is still treating him as a serving officer and awards him promotions. ஸோ இன்னமும் அவருடைய பேரோலில் வந்து அவருடைய பேர் இந்தியன் ஆர்மியில் இருக்குது. இன்னமும் அவரை வந்து ஒரு ஆஃபீஸராக கன்சிடர் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ எவ்ரி டைம் என்ன ப்ரமோஷன்லாம் வருதோ அது எல்லாமே அவருக்கு கொடுத்துட்ருக்காங்க. His personal belongings are still kept in his memorial. ஸோ அவருடைய பர்சனல் பொருட்கள் எல்லாமே இன்னும் மெமோரியலில் வச்சுருக்கிறாங்க. His salary is credited every month and also granted official leave. ஸோ அவருக்கு மாத சம்பளமும் இன்னமும் கவர்மெண்ட் அவருக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவருக்கான லீவும் அவருக்கு அங்கீகரிக்கப்படுது. ஸோ இந்த மாதிரி ஒரு மிக சிறந்த ஒரு சோல்ஜர் தான் ஜஸ்வந்த் சிங். தன்னுடைய ரொம்ப சின்ன வயசில் when he was just 21, he sacrificed his life for the sake of our country. நாட்டுக்காக தன்னுடைய உயிரை தியாகம் பண்ணார். ஸோ அவருடைய தியாகத்தை மதித்து நாடும் அவருக்கு இன்னமும் எல்லா மரியாதையும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. This is an inspiring real story about a soldier who was able to kill 300 Chinese soldiers as a single person. Indo-China War took place in 1962. In the last phase, the war took nearly 72 hours at the place called Noranang. Learning the strength of the Chinese army, the Indian soldiers were asked to retreat and regroup. But Jaswant Singh stood there as a single person. With the help of two tribal girls, he made many firing points to make the Chinese feel that there was a huge battalion of Indian soldiers. But later, the Chinese learned the truth by interrogating the man who brought food. This made them furious. Hence, they surrounded him. One of the girls was captured alive, the other one was died in the grenade blast. Jaswant Singh shot himself. The Indian government honored him by awarding Mahavir Chakra. Even today, he is treated as an alive person and all the benefits of a soldier are given to him. Hope you would have understood this lesson. Thank you for watching this video. Like, share and subscribe to our Grandma's class. Thank you. Om Sai Ram.